இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இன்னொரு புதிய மாதத்திலே முதல் நாளிலே தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த மாதம் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு மாதத்தை ஆண்டவராகிய தேவன் நாம் காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது: அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த மெல்கிசேதேக் சாலேமின் ராஜாவாய் இருக்கிறார், எருசலேமின் ராஜாவாய் இருக்கிறார். எருசலேமின் ராஜாவாகிய இந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறார். இந்த வசனத்துடைய முதல் பகுதியிலே நாம் பார்க்கும்போது மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அதற்கு பின்பாக சொல்லுகிறார், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி இந்த மெல்கிசேதேக்கு ராஜாவாகவும் இருக்கிறார், ஆசாரியராகவும் இருக்கிறார். ராஜாவா ஆசாரியராய் இருக்கிற அந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்திற்கு பின்பாக சொல்லுகிறார், வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களையும் உடைய தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி இந்த மாதம் நமக்கு ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் அல்ல, மனிதனால் பெறப்படுகிற அல்லது ராஜாவால் பெறப்படுகிற ஆசாரியனால் பெறப்படுகிற ஆசீர்வாதமாய் அல்ல, வானத்தையும் பூமியும் உடையவராகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த மாதத்திலே நம்மை நிரப்பும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான் கிடைத்தது. மனிதர்களால் உண்டான ஆசீர்வாதம் அல்ல, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களையும் உடைய, வானத்தையும் பூமியும் உடைய தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். அப்படித்தான் இந்த மாதத்திலேயும் தேவனாலேயே நாம் ஆசீர்வாதத்தை பெறப்போகிறோம், சர்வ வல்லவராலேயே நாம் ஆசீர்வாதத்தை பெறப்போகிறோம். ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை நேரடியாக ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். என்னோடு கூட இணைந்து இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, வானத்தையும் பூமியும் உடையவராகிய சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னத தேவன் அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க போகிறார். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், எல் எலியோன் என்று சொல்லி உன்னதமான தேவன், அவர்தான் மோஸ்ட் ஹை தேவன், மோஸ்ட் உயரமான தேவன், மகா உன்னதமான தேவன். அந்த உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் நாம் பெறப்போகிறோம். சோர்ந்து போக வேண்டாம். ஒருவேளை இந்த ஆண்டுல இந்த 2 மாதமும் காத்திருந்தாலும் சரி, இந்த 3வது மாதத்தில் ஆண்டவராகிய தேவன், உன்னதமான தேவன், மோஸ்ட் ஹை தேவன், எல் எலியோன் என்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாகவே ஆபிரகாமுக்கு உருவாக்கி ஆசீர்வதித்த தேவன், செத்து போனதை உயிர்ப்பித்து ஆசீர்வதித்த தேவன் நாளில் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இதோ இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல மாதத்திற்காக, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஜெயத்தின் மாதத்திற்காக, உன்னதமான தேவன், ஆண்டவரே உயர்ந்த தேவன், ஆண்டவரே மோஸ்ட் ஹை, ஆண்டவரே மகா உன்னதமான தேவன் நீர் எங்களை இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்க போகிறீரே. ஆண்டவரே, ஒரு ராஜாவின் ஆசீர்வாதமோ அல்லது ஒரு ஆசாரியனுடைய ஆசீர்வாதமோ அல்ல, மகா உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் நாங்கள் பெறப்போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மகா உன்னதமான தேவன் நீர், உருவாக்க வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே அப்பா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே, எங்களுக்கென்று நீர் ஒரு புதிய காரியத்தை உருவாக்கி கொடுக்கிற தேவன் நீர். அப்படிப்பட்ட காரியங்களை இந்த மாதத்தில் செய்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையுள்ள தேவன் நீர், இந்த ஆசீர்வாதத்தை எங்கள் கைகளில் இந்த மாதத்தில் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். மகா உன்னதமான தேவன், மோஸ்ட் ஹை, மகா உன்னதமான தேவன் இந்த மாதத்தில் நம்மை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.